திட்டி திட்டி பேசினாலும் ஐயோ என்னம்மா தோசையை கொண்டு வந்துட்ட? தோசை நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் தம்பியை காலேஜ் கூட்டு போகும்போது. சரி தோசை ரிசன் மாவெல்லாம் பார்த்தோன்னே மாவு காலியா இருக்கும், நமக்கு நாளைக்கு வேற ஏதாச்சும் பண்ணி தருவாங்கன்னு நினைச்சேனே. இல்லங்க, உங்களை விட்டுட்டு சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் கருதி கொஞ்சோண்டு மாவை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தியா? அப்ப மாவு புளிக்குமா? சேச்சா பயப்படாதீங்க, புளிக்க கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமா கோதுமை மாவையும் கலந்துட்டேன். கோதுமை மாவு கலந்துட்டியா? இதெல்லாம் ஒன்னும் சொல்லக்கூடாது. எங்க பாரு கரப்பாம்பூச்சி கிடக்குது சட்னியில. வரமிளகாடி. வரமிளகாவா? அது தேங்காய் சட்னி. இது தக்காளி சட்னி. உங்களுக்கு பிடிச்ச சட்னி. எனக்கு பிடிச்ச சட்னி தாமா. ஒரு நாள் நீ வதக்கி இருக்குது அவசரத்துக்கு அரைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டேன். அன்னையில இருந்து வதக்கிறதே கிடையாது. அப்படி இப்படியே சட்டி சட்டி சட்டி. ஏன்னா நமக்கு பிடிக்கும்னு கிடையாதுங்க, அவங்களுக்கு வேலை மிச்சம். அதனால என்ன எப்படி இருந்தா நாங்க சட்னி பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கா இல்லையா? கலர்ஃபுல்லா இருந்தா மட்டும் பார்த்தாதுமா, சாப்பிட நல்லா இருக்கணும். இவர் என்ன சொன்னாரு, சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு 2 தடவை செஞ்சு கொடுத்த போய் செஞ்சாரு. சரி நமக்கும் வேலை மிச்சம், அவருக்கு பிடிச்சதா இருக்கே அப்படின்ட்டு ரெண்டும் கணக்கு ஒண்ணுதேன். வதக்கி விட்டு அரைச்சா நாங்க தாளிச்சு வைக்க தேவையில்ல, பச்சை அரைச்சு தாளிச்சு விட்டு கொஞ்ச நேரம் அடுப்புலயே வச்சு நான் அந்த பச்சை வடை போற வரைக்கும் வைக்கிறேங்க. எல்லாம் கணக்கு ஒண்ணுதாங்க. சரிங்க சரிங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு, விடுங்க நல்லா இருக்கு. வாங்க எல்லாரும் இன்னைக்கு எங்க வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா தோசை, தேங்காய் சட்னி, இது வந்து தக்காளி சட்னி, இது வந்து வதக்காத தக்காளி சட்னி. ஆனா நல்லா தான் இருக்கும். எல்லாரும் நல்லா தானங்க இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா 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 நல்லா இருக்கு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம், வாங்க வாங்க. ரைட்டு. அமத்தலையா?